குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா, குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா. மறுவேண்டும் மார்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா, மலையாளும் வேதனே கிருஷ்ணா கிருஷ்ணா. உருவாகும் உலகமே கிருஷ்ணா கிருஷ்ணா, உள்வாயில் கொண்டவா கிருஷ்ணா கிருஷ்ணா. திருவாயின் நகையனே கிருஷ்ணா கிருஷ்ணா, தேவகியின் மைந்தனே கிருஷ்ணா கிருஷ்ணா. சங்கேந்தும் உன் கோலம் பயம் போக்கிடுதே, சக்கரமோ சுழல சுழல பகலும் ஓடி வாடுதே. சங்கேந்தும் உன் கோலம் பயம் போக்கிடுதே, சக்கரமோ சுழல சுழல பகலும் ஓடி வாடுதே. குழலூரும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவர்த்தனதாரியே கிருஷ்ணா கிருஷ்ணா. குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா, குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா. அரசாடும் ராமனின் கிருஷ்ணா கிருஷ்ணா, மண்ணாடும் கிருஷ்ணனே கிருஷ்ணா கிருஷ்ணா. அரசாளும் துவாரகை கிருஷ்ணா கிருஷ்ணா, அழகான சிற்பமே கிருஷ்ணா கிருஷ்ணா. கரமாடும் பூவினால் கிருஷ்ணா கிருஷ்ணா, கனிவாக வருளவா கிருஷ்ணா கிருஷ்ணா. சிரமாடும் கிளியும் கிருஷ்ணா கிருஷ்ணா, சீர்தாழ நீயுமா கிருஷ்ணா கிருஷ்ணா. பண்பாடும் நாமம் பலம் சேர்க்கிறதே, பாதமலர் காணவே மேசிலிர்த்து ஆடுதே. பண்பாடும் நாமம் பலம் சேர்க்கிறதே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மேல் அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மேல் அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
அள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகை பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா, குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா. மறுவேந்தும் மார்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா, மலையாளும் வேதனே கிருஷ்ணா கிருஷ்ணா. உருவாகும் உலகமே கிருஷ்ணா கிருஷ்ணா, உள்வாயில் கொண்டவா கிருஷ்ணா கிருஷ்ணா. திருவாயின் நகையனே கிருஷ்ணா கிருஷ்ணா, தேவகியின் மைந்தனே கிருஷ்ணா கிருஷ்ணா. சங்கேந்தும் உன் கோலம் பயம் போக்கிடுதே, சக்கரமோ சுழல சுழல பகையும் ஓடி வாடுதே. சங்கேந்தும் உன் கோலம் பயம் போக்கிடுதே, சக்கரமோ சுழல சுழல பகையும் ஓடி வாடுதே. குழலூரும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவர்த்தனதாரி கிருஷ்ணா கிருஷ்ணா. குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா, குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா. அரசாடும் ராமனின் கிருஷ்ணா கிருஷ்ணா, மண்ணாடும் கிருஷ்ணனே கிருஷ்ணா கிருஷ்ணா. அரசாளும் துவாரகை கிருஷ்ணா கிருஷ்ணா, அழகான சிற்பமே கிருஷ்ணா கிருஷ்ணா. கரமாடும் பூவினால் கிருஷ்ணா கிருஷ்ணா, கனிவாக வருளவா கிருஷ்ணா கிருஷ்ணா. சிரமாளும் பேயும் கிருஷ்ணா கிருஷ்ணா, சீர்தாழ நீவா கிருஷ்ணா கிருஷ்ணா. பண்பாடும் நாமம் பலன் சேர்க்கிறதே, பாதமலர் காணவே மேசிலிர்த்து ஆடுதே. பண்பாடும் நாமம் பலன் சேர்க்கிறதே, பாதமலர் காணவே மேசிலிர்த்து ஆடுதே. கோபியரின் நெஞ்சமே கிருஷ்ணா கிருஷ்ணா, கோகுலத்தின் நாதனே கிருஷ்ணா கிருஷ்ணா. குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா, குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா.
குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா மறுவேந்தும் மார்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா மலையாளும் வேதனே கிருஷ்ணா கிருஷ்ணா உருவாகும் உலகமே கிருஷ்ணா கிருஷ்ணா உள்வாயில் கொண்டவா கிருஷ்ணா கிருஷ்ணா திருவாயின் நகையனே கிருஷ்ணா கிருஷ்ணா தேவகியின் மைந்தனே கிருஷ்ணா கிருஷ்ணா சங்கேந்தும் உன் கோலம் பயம் போக்கிடுதே சக்கரமோ சுழல சுழல பகையும் ஓடி வாடுதே சங்கேந்தும் உன் கோலம் பயம் போக்கிடுதே சக்கரமோ சுழல சுழல பகையும் ஓடி வாடுதே குழலூரும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவர்த்தனதாரியே கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா அரசாடும் ராமனின் கிருஷ்ணா கிருஷ்ணா மண்ணாடும் கிருஷ்ணனே கிருஷ்ணா கிருஷ்ணா அரசாளும் துவாரகை கிருஷ்ணா கிருஷ்ணா அழகான சிற்பமே கிருஷ்ணா கிருஷ்ணா கரமாடும் பூவினால் கிருஷ்ணா கிருஷ்ணா கனிவாக வருளவா கிருஷ்ணா கிருஷ்ணா சிரமாடும் பேயும் கிருஷ்ணா கிருஷ்ணா சேதாட நீயுமா கிருஷ்ணா கிருஷ்ணா பண்பாடும் நாமம் பலம் சேர்க்கிறதே பாதமலர் காணவே மேசிலிர்த்து ஆடுதே பண்பாடும் நாமம் பலம் சேர்க்கிறதே பாதமலர் காணவே மேசிலிர்த்து ஆடுதே கோபியரின் நெஞ்சமே கிருஷ்ணா கிருஷ்ணா கோகுலத்தின் நாதனே கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா குருவோடு வாயுவும் கிருஷ்ணா கிருஷ்ணா குடி வைத்த தெய்வமே கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாகி நின்றவா கிருஷ்ணா கிருஷ்ணா குரலாகி வந்தவா கிருஷ்ணா கிருஷ்ணா அருளோடு திருவினை கிருஷ்ணா கிருஷ்ணா அனுதினமும் தந்திடும் கிருஷ்ணா கிருஷ்ணா ஆனந்த அம்பல கிருஷ்ணா கிருஷ்ணா அச்சுத மதுசூதனா கிருஷ்ணா கிருஷ்ணா நிர்மால்யம் என்னாலும் நிலை சேர்க்கிறதே நிதம் முதல் கோலமே நிம்மதியை வாக்குதே நிர்மால்யம் என்னாடும் நிலை சேர்க்கிறதே நிதம் முதல் கோலமே நிம்மதியை வாக்குதே ஆண்டவரின் தூதனே கிருஷ்ணா கிருஷ்ணா பரமபதநாதனே கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பனே கிருஷ்ணா கிருஷ்ணா குறை தீர்க்கும் மாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா
அச்சம் தீர கூடிடும் இரவினில் அவனிடம் வருவானா? கண்ணா மணிவண்ணா, கண்ணா மணிவண்ணா, என சென்னாங்குயில் போல் கூவுகின்றேன். கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ண பெருமானே. கண்களுக்கு நன்றி சொன்னேன் கண்ணீளமானே. கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ண பெருமானே.
ஆளை வந்து சுத்தி வரணும். இந்த பக்கம் கூட சுத்த கூடாது. வெளியே வந்து ஓய்ச்சியா என்ன விழுந்துமா விழுந்துடாத நான் கையில பிடிச்சி இழுத்து மேல உட்காந்துக்கிறேன். அங்கிருந்து வரும்போது இப்ப சிந்தி வந்துடும். இப்படி ஸ்டார்டிங் மேல போயிட்டு வா.
அடிச்சாங்க இடிச்சாங்க. ஏய் ஏய் விளையாடா மச்சான் மச்சான் ஒண்ணு முடிச்சா நிதானமா ஓடு. விளையாடுங்க ஓட்டு நிற்காதீங்க விளையாடுங்க விளையாடுங்க
தம்பி டேய் டேய் வர்றா மண்டே சத்தியவனே அடே சத்தியவனே நீ யார் சப்போர்ட் பண்ற அடே அவ பேசி கேட்கடா சொல்லுடா யாருக்கு
முடிச்சிருவோம். நிகழ்ச்சியை அழைப்ப நேரமாகிவிட்ட காரணத்தினால் நிகழ்ச்சிக்கு தலைமை வாங்க திரு அவர்களையும் முன்னிலைக்கு திரு மாவன ராஜேந்திரன் தமிழாசிரியர் அவர்களையும் முன்னிலை திரு ராவண்ணா ராமராஜ் அறிவியல் ஆசிரியர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சிவகாமி அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எம் ராமகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாணவி எம் காந்திமதி உடனடியாக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இரண்டாவது பரிசாக எம் காளிதாஸ் மேடைக்கு வரவும். கே உதயகுமார் மூன்றாம் பரிசு மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த 3 நபர்களும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். விழாவிற்கு தலைமை ஏற்க நமது ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வி சிவகாமி அவர்களும் இரும்புத்தூண்களாக விளங்கும் எழுச்சிமிகு இளைஞர் பட்டாளமே, நாட்டை நல்வழிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, மரியாதைக்குரிய கிராம பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நாட்டையே அழிவு பாதைக்கு இழுத்து செல்கிற போதை பழக்கத்தின் தீமைகளை பற்றி உங்களிடம் ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். இன்றைய நிலையில் ஒரு கூலி தொழிலாளி தினமும் 60 ரூபாய் சம்பாதிச்சா 50 ரூபாயை குடிப்பதற்கு செலவிடாரு. மீதமுள்ள 10 ரூபாய் தான் அவங்க குடும்பம் சாப்பிடணும். இது எப்படி சாத்தியமாகும்? அவர்கள் நிலைதான் என்ன? காசு கொடுத்து சனியனை விலைக்கு வாங்கணும்னா எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? அரிது அரிது மானிடராய் பிறத்தலது என்று ஔவையார் அழகாக பாடினாங்க. அவங்க சொல்வது உண்மைதான். மனித பிறவியாக பிறக்க நாமெல்லாம் பெரிய தவறு செய்திருக்க வேண்டிய அவ்வளவு புனிதமான இந்த மனித இனத்தை போதை என்ற கருப்பு சாயத்தை பூசி கலக்கப்படுத்தாதீங்க. நம் முன்னோர்கள் எல்லாம் 100 இருந்து 150 வயசு வர நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஏனென்றால் நல்ல சிந்தனை, அதை செயல்படுத்துதான் நல்ல பழக்கம், இவையெல்லாம் அவங்க உயிரோட கலந்து இருந்துச்சு. ஆனா இப்போ உள்ள இளைஞருடைய உயிர்ல புகையும் பிராந்தி அல்லவா கலந்து இருக்குது. ஏனென்றால் தகுதி, அறிவு, ஆற்றல், பண்புலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அனைத்து பணியாளர்களையும் ஆட்சித்துறைக்கு தேர்ந்தெடுப்பேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் என்ற திருக்குறள் வழியே தேர்ந்தெடுக்கப்பட்டதே எனது அமைச்சரவை. பிறப்பில் மக்கள் யாகி செய்வதை திருந்த செய்வதுடன் துணிந்தும் செய்வேன். இயற்றலும் திட்டமிடுவோர் பலர், திட்டமிட்டபடி செயல் முடிப்பவர் சிலரே. நான் செய்வதை சொல்லி பின் சொன்னதை திறம்பட செய்து முடிப்பேன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற திருக்குறள் படி பாமர மக்களை பாதிக்காத வகையில் நிதி உதவியை குறைந்த வட்டிக்கு வழங்குவேன். நாட்டில் உள்ள வில்லோர் உழவரும் சொல்லோர் உழவரும் சட்டம் கடமையை செய்திட அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்துவேன். பொருளாதார கடன் உதவிகளை அரசு மூலம் வழங்குவேன். வெற்றி தருவது வேடன் என்று செங்கோலை என்பதை உணர்ந்து சட்டம் ஒழுங்குமுறையாக நிலவ நான் பாடுபடுவேன். கல்வியே அழியா செல்வம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் கல்வி அளிப்பேன். அதற்கான வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்துவேன். பெண்கள் கல்விக்காகவும் முழு உரிமைக்காகவும் அள்ளும் பகலும் அயராது உழைப்பேன். மக்களுக்காக அரசு, அரசுக்காக மக்கள் அல்ல என்ற எண்ணம் கொண்டு செயலாற்றுவேன். மூன்றாவதாக கே உதயகுமார் நாட்டு நலனில் மாணவரின் பங்கு பற்றி உங்கள் முன் உரை நிகழ்த்துவார். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்களாகவும் அறிஞர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் திகழப் போகின்றனர். இவ்வுலகம் பிறந்து இதுநாள் வரை மாணவர்கள் தான் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதியாக விளங்குகின்றனர். ஆதலால் மாணவர்கள் சமுதாயத்தின் அங்கமாக திகழ்கின்றனர். ஏழ்மை அறிவோடு இயந்தால் நடப்பதெல்லாம் நாட்டுக்கு நன்றையாம் என்ற பாரதிதாசன் கவிதைக்கிறங்க. மாணவர்களாகிய நாம் தொழிலத்தை வளர்த்துக் கொண்டால் அவை சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பலனை தருவதாக விளங்கும். உலகிலேயே நம் நாடுதான் மிகப்பெரிய சந்தை நாடாக திகழ்கின்றது. மேலும் பல்வேறு மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்பாடுகள் வேறுபட்டு கிடக்கின்றன. மேலும் நம் நாடு மிகவும் ஏழ்மையான விவசாய நாடு. அதனால் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எம் ராமகிருஷ்ணன் அவர்களை தலைமையாக மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் வழிபடுகிறேன்.
பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சிவகாமி அவர்களை முன்னிலை வைக்குமாறு இளைஞர் பணிமன்ற சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் திரு எம் ராமகிருஷ்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்களது இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் திரு எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சிவகாமி அவர்களுக்கு எங்களது நற்பணி மன்ற செயலாளர் திரு ராஜாராம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்து கொண்டு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் தலைமை திரு கூவனா முத்துசாமி ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக மன்ற பொருளாளர் திரு எம் கருணாமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து பெருமைப்படுத்திய திரு மாவண்ணா ராஜேந்திரன் முதுகலை தமிழாசிரியர் அவர்களுக்கு எங்களது மன்ற உறுப்பினர் ஜி காந்திராஜ் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்த முன்னிலை திரு ராவண்ணா ராமராஜ் எம்எஸ்சி எம்பி முதுகலை அறிவியல் ஆசிரியர் நமது ஊரை சார்ந்த நபர் இந்த முதலாக இந்த வருஷத்தில் நமக்கு தலைமை முன்னிலை வைத்துக் கொண்டு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எங்களது மன்ற உறுப்பினர் சாமிநாதன் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் தலைவர் அவர்களை சிறிது நேரம் உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். விழாவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்க எனக்கு வாய்ப்பளித்த இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் பாசமிக்கு அறிவுமகன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, செயலாளர் என் அன்புக்கும் பாதத்துக்குரிய அருமைமகன் ராஜா அவர்களே, பொருளாளர் என் அன்புக்கும் பாதத்துக்குரிய அப்பு கருணாமூர்த்தி அவர்களே, கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் முன்னணியை வைத்திருக்கிறேன், தலைமையை வைத்திருக்கிறேன். எனக்கு இப்பொழுது சிறிய இளைஞர்களுடைய சிறிய தொண்டர்களுடைய அவர்கள் உரையாற்றுவது கூட அது கடுகளோடு எனக்கு உரையாற்ற தகுதி இல்லாதவன். ஆனாலும் என்னை ஒரு தகுதியுடனாக இந்த கிராம மக்கள் ஏற்றுவதற்கு உங்கள் பொற்பாங்களை தொற்று நான் வணங்கி மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த இளைஞர் நற்பணிமன்றத்திற்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து இந்த சீரும் சிறப்பு எல்லா வல்ல தலைவர்கள் எல்லா வல்ல கண்ணன் அருளோடு நம் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரே குலத்தில் பிறந்தோமாறு ஒன்று கூடி வாழ்வோம் வாழ்வோம் என்று வாழ்த்தி எனக்கு பேச வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சிவகாமி அவர்களை முன்னிலை உரை ஆற்றுமாறு இளைஞர் நற்பணிமன்றமாக கேட்டுக்கொள்கிறோம். விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் எனது இனிய கிராம மக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேரம் முன் போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது என்று சிறுமி காந்திமதி மிக அழகாக உரையாற்றினார். அதை பார்த்த பிறகாவது அதற்கு அடிமையாக இருப்பவர்கள் திருந்த வேண்டும். நல்ல பொட்டில் எடுத்தால் போல நல்ல கருத்துக்களை அந்த சிறுமி எடுத்து கூறினாள். அதற்கு எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவராக வந்திருக்கும் திரு அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சிவகாமி விஜயகுமார் அவர்களே,
சகோதரர் ராமராஜ் அவர்களே, அன்பு மகன் ராஜேந்திரன் அவர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒப்படைத்து தெரிவித்துக் கொள்கிறேன். 14 ஆண்டு காலமாக நாம் இந்த விழாவை சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு புதுமையான விழா இது. இதுவரையிலும் நாம் கண்ணன் கோயில் கட்டுவதற்கு யாரும் முயற்சி எடுக்கவில்லை. ஆனால் இந்த ஆண்டு கண்ணனுடைய ஆலய திருப்பணிக்கு இன்று காலை அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அந்த அடிக்கல் நாட்டு விழா இந்த 17ஆம் நூற்றாண்டுடைய இந்த விழாவினுடைய முக்கிய அம்சமாகும். அதனால இந்த விழா ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விழா, சிறப்பான விழா. இந்த விழாவிற்கு இளைஞர் நற்பணி மன்றத்தை இந்த ஆண்டு வெளியிலிருந்து யாரையுமே போட்டு உள்ளூர் போடாங்கி வச்சு இந்த விழாவை முடிக்கலாண்டு அவங்க ரொம்ப எளிமையா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா எளிமையா இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கிற விழா. இது நமது பள்ளியில் வைத்து நம்மளுடைய மாணவர்களை சோதனை செய்வோம். திருக்குறள் போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி. உண்மையிலேயே நம்மளுடைய என்ற பொண்ணு அந்த திருக்குறள் ஒப்பிட்டு போட்டு மலமலன் அந்த 30 பாடலையும் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிடங்கள் 4 நிமிடத்துல எந்த ஒரு தவறும் இல்லாம நான் அப்படியே அசந்து போயிடும். அப்ப ராஜாவை கூப்பிட்டு சொன்னேன், என்ன போய் இவ்வளவு வேகமா இருக்குது, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15-20 பிள்ளைகள் அதுல பங்கெடுத்து கொண்டது. எதுவும் எந்த குறையும் கிடையாது. அப்படியே ரொம்ப பிரமாதம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட அந்த வல்லம் இருந்தது. ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு வெள்ளி, அது யாரு எடுக்கலப்பா, ஒரு சின்ன குழந்தை ரம்யா பிரியாவா, காந்திமதி என்ற பொண்ணு எல்லாருமே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒப்பிச்சாங்க. ஆனா அந்த மற்ற எல்லாரும் பேசுனது மனப்பாடம் பண்ணி ஒப்பித்தல் போட்டு பேசி அழகான கருத்துக்களை தெல்ல தெளிவாக விளக்கி நாங்க அந்த 2 பேரும் சேர்ந்து அவங்கள அந்த தேர்ந்தெடுத்தோம். திருக்குறள் ஒப்பிட்டு போட்டுல 3 பெண் குழந்தை, ஆண் குழந்தை அவ்வளவு தூரம் ஜாக்கிரதா இல்லை. பெண் குழந்தைகளுக்கு அதிகமான திறமை இருந்தது. ஆண் குழந்தைகள் நிறைய பேர் கலந்துக்கிறவங்க 3 குழந்தைகள் ஒரே விதமான மதிப்பெண்களை பெற்றோம். அதாவது இந்த முனியசாமி அவருடைய மகள் சத்தியபிரியா 3 குழந்தைகள் 19 மதிப்பெண், 3மே பேச்சு போட்டியில் பரிசு 2ஆம் பரிசு எம் காளிதாஸ், 3ஆம் பரிசு கே உதயகுமார். பக்கத்துல சொல்லியா அந்த மைக்ல அடுத்த கற்ற போட்டியில் முதல் பரிசு எம் மேகலா, அவங்க முன்னாடி ஆர் மேகலா. இரண்டாம் பரிசு எம் சத்யபிரியா, மூன்றாம் பரிசு சீனா லட்சுமி, மாணவி மிக அருமையாக குரலை பாடியுள்ளார்கள். அவர்களுக்கு ஆறுதல் பரிசு. இந்த கூட்டத்தில் எல்லாம் கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் அதிக மதிப்பெண் வாங்குறதுக்காண்டி கொடுக்கறது. ஏன்னா நம்ம உற்சாகப்படுத்த அடுத்த வருஷம் நல்லா படிப்பாங்க. அடுத்த 2ஆம் பரிசு சேனா தீபா, இரண்டாம் வகுப்பில் சென்ற ஆண்டு முதல் பரிசு பெற்றவர் லீனா குரு பிரசாத். இரண்டாம் வகுப்பில் சென்ற ஆண்டு 2ஆம் இடத்தை பிடித்தவர் லீனா சரண்யா. மூன்றாம் வகுப்பில் முதலிடத்தை பிடித்தவர் கானா சந்திரபாண்டியம்மாள்.
பவானி 3ஆம் வகுப்பில் 2ஆம் இடத்தை பிடித்தவர். கோவண்ணா பவானி. நான்காம் வகுப்பில் சென்ற ஆண்டு முதல் இடத்தை பிடித்த மாணவி தானா வேணி. பூரா பொம்பளை பிள்ளை தான் பரிசு வாங்குது, பயில ஒருத்தருமே படிக்கல. 2ஆம் பரிசு சானா குறிஞ்சலா தேவி. ஐந்தாம் வகுப்பில் சென்ற ஆண்டு முதலிடத்தை பிடித்தவர் லேனா உத்தராதேவி. இரண்டாம் இடத்தை பிடித்தவர் வேணா மகேஸ்வரி. அடுத்து அரசு தேர்வியில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி எம் பாரதி. 1100 மார்க் 953. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழாசிரியர் அவர்கள் இப்பொழுது அவருக்கு பரிசு வழங்குவார்கள். அடுத்து 12ஆம் வகுப்பு +2 வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர் அருள்வளர் செல்வன் கே. 1200க்கு 1010 மார்க். முதுகலை அறிவியல் ஆசிரியர் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். பரிசு பெற்ற மாணவ மாணவிகளையும் இந்த போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளையும் வாழ்த்து திரு காந்திராஜன் கண்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியாக வழங்கக்கூடிய பள்ளியினுடைய தாளர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள் பள்ளி மாணவர்களுக்கு. இந்த 17வது ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்கு இன்றைய நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அருமை மாமா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எம் ராமகிருஷ்ணன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சிவகாமி அம்மாள் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் மாமா முத்துச்சந்த் அவர்களே, அருமையத்தான் ராஜேந்திரன் அவர்களே, அருமை மாமா ராமராஜ் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற கிராம பொதுமக்களே, மன்ற உறுப்பினர்களே, எம் லிங்கம் அவர்கள் பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார்கள். பதினெட்டாவது கிருஷ்ண ஜெயந்தி ஆண்டு விழாவில் மாணவர்கள் மாணவியர்களைப் போல தாங்களும் அதிக மதிப்பெண் பெற்று முதல் பரிசை தட்டி செல்ல வேண்டும். தாங்களும் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, அடுத்து திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, விளையாட்டு போட்டி இவை எல்லாவற்றிலுமே முதன்மை இடத்தை வர வேண்டும் என்று ஒவ்வொரு மாணவர்களும் இன்று முதல் கொண்டு தங்களை ஆயப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த விழாவினுடைய நிறைவாக உங்களிடம் ஒரே ஒரு வினாவை எழுப்ப விரும்புகிறேன். அந்த வினாவிற்கு நீங்கள் ஒரு பதில் சொல்ல வேண்டும். அந்த பதில் தெரியலன்னா நானே எல்லாருக்கும் தெரியப்படுத்திக் கொள்வேன். அதாவது நமக்குரிய நமது கிராம தலைவர் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் நமது மதிப்புக்குரிய ஸ்தபா அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்கள், அன்பிற்குரிய அண்ணன் முதுகலை தமிழாசிரியர் அவர்கள், பாசமிகு சித்தப்பா முதுகலை அறிவியல் ஆசிரியர் அவர்கள் மற்றும் இந்த விழாவின் தொடர்ந்து மதுவின் வாசனை வாழ்வின் வேதனை என்ற நாடகம், அதனைத் தொடர்ந்து இளைஞர் நற்பணி மன்ற கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இடையிடையே மாறுவேட போட்டிகள் மற்றும் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அனைத்து பொதுமக்களும் தவறாது இந்த கலை நிகழ்ச்சிகளையும் பல்சுவை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து விழா சிறக்க உங்களின் மேலான ஒத்துழைப்பை வேண்டி இன்றும் நாளையும் உங்களோடு தொடர்ந்து உங்கள் பணியில் இளைஞர் நற்பணி மன்றம் என்றென்றும் தொடர்ந்து நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு கேட்கப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாளை காலை சரியாக 7:30 மணி அளவில் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும், அதனைத் தொடர்ந்து
காலை சரியாக 9:30 மணி அளவில் பெரியவர்களுக்கான கபடி படிக்கவும் கையிழுக்கும் போட்டியும் அதனைத் தொடர்ந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை இந்த ஆண்டும் அறிமுகப்படுத்துகிறோம். அதை தொடர்ந்து 11 மணிக்கு மஞ்சள் நீராட்டு வைக்கவும் மாலை சரியாக 3 மணி அளவில் கிராம தேவதைக்கு வழிபாடு, அதைத் தொடர்ந்து ஒளியடிப்பவரை அழைத்து வந்து ஒளியடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து மாலை 7:30 மணி அளவில் கண்ணன் தேர் பவனிவர்கள் ஒளியடி உற்சவத்திலையும் கண்ணன் தேர் பவனிவர்களையும் துவக்கி வைப்பதற்காக நமது பரமக்குடி தலைவர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் நடுவினிலே காலை இளங்காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே எதிலும் அவன் குரலே. அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கண். மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா, பாடு. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே
ஊர்ல ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கு. இல்லையா மாப்பிள்ள ஊர்ல பசங்க எல்லாம் சரியில்லையா? அதை ஆளாளுக்கு ஒரு பாட்டில் எடுத்துறேன். பாட்டில் எடுத்துறாங்களா? இங்க ஊர் நிலைமை அப்படி இல்ல மாப்பிள்ள ஊரு ரொம்ப வறண்டு வச்சு மாப்பிள்ள. டவுன்ல இருக்கிற பசங்களை பாரு, இங்க இருக்கிற பசங்களை பாரு மாப்பிள்ள. ஊரை வறண்டது காரணம் இருக்கு மச்சா. என்ன மாப்பிள்ள காரணம்? மாசம் 3 மழை பெய்யறதுக்கு மேல வருஷத்துக்கு 1 மழை தான் பெய்யுது. இப்படி சின்ன பையன்ல இருந்து பெரிய வரையும் தண்ணி அடி நல்லா மழை பெய்யும். என்ன நாகரிகமா இருந்தா தானே மழை நம்மள மதிக்கும். நாகரிகம் என்ன நாகரிகம்? நீங்க படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே அறிவுதான் மாப்பிள்ள. உங்களுக்கு தெரியுது மச்சான், இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு ஒருத்தருக்குமே ஒண்ணும் தெரியல நாகரிகம் பத்தி. நீங்க இருக்கிறவனே ஒழுங்கா இருந்தா தானே சரக்கிற ஒழுங்கா தரப்பேன். இருக்கிறவன் நல்லா இருக்கணும்டா. நம்மளை பத்தி ஒண்ணு இல்ல மச்சான். நம்மளுக்கு ஏதோ தோட்டம் காடு ஆடு மாடு வச்சு என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி ஒண்ணும் இல்ல. அப்படி சுயநலமா நினைக்கிறதா மாப்பிள்ள. அவன் அப்படி அப்படி போய்கிட்டு இருக்கேன். எங்க மச்சான் எவனு சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே. கேட்க வைக்கணும் மாப்பிள்ள. சொன்னாலும் உனக்கு என்னடான்னு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்றது? சரி மாப்பிள்ள, அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம சொந்த வேலை விவசாயத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப வேற எந்த வேலையும் இல்லையா? வேற ஒண்ணு வேலை இல்ல மச்சான். அப்புறம் மாப்பிள்ள ஊருக்கு புதுசுல இல்ல மச்சான், ஊருக்கு பழசுதான். போன வாரம் வந்துட்டு வியாழக்கிழமை பஸ், அந்த பஸ்ல கோட்டு வீட்டோட இருக்கிறார்ல, அவர் தான் பட்டணத்தை படிக்க போயிட்டு வந்தாரு. வேலை தருது குஞ்சிருந்தா மையா சுரேஷ். தெரியுதா? தெரியல உங்களை சின்ன பிள்ளை பார்த்தது மறந்து வச்சுனேன். இப்ப யார் அவன்? பெரிய ரவுடியா இருப்பானா? சரியான குடியார பையன், ஒன்னா நம்பர் குடியார. ஆமா மச்சான். பாத்துருக்க 2 வாட்டம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருவேன். ஓ மாப்பிள்ள, இவனை போல பெரிய ஆள்லாம் பார்த்து வந்திருக்கேன் மாப்பிள்ள. இப்பதான் நான் வந்திருக்கேன், அதனால ஒண்ணும் தெரியாது. எல்லாம் நல்லா இருக்கே. ஆத்து ரொம்ப நாளாச்சு உங்களே. ஆமாண்ணே, நீங்க பட்டணத்து பட்டு வந்தீங்க. என்ன மாப்பிள்ள எல்லாம் ஆள் எங்க இருக்கன்னே தெரியலையே. ஆமாண்ணே. சரியாம்மா, என்னடா என்ன ஊரு முன்ன மாதிரி இல்லையாடா? ரொம்ப மாறி போயிட்டாங்க. ஆமாண்ணே, என்ன பண்றது? என்னப்பா என்ன பண்றது என்னே கேளுங்க. நீங்க தானப்பா ஊர்ல இருக்கீங்க. ஆமாண்ணே, என்ன பண்றது? நாங்க அப்படித்தான் எல்லாருமே இருக்கோம். என்னடா அவனும் குடி கூத்துமா தெரியா? என்னடா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படிச்ச பசங்களும் இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு வழி சொல்லலாம்ல. என்ன சொல்றது? சொன்னா கேட்டா தானே. கேட்க நீங்க ஒழுங்கா இருக்கணும்டா. நீங்க ஒழுங்கா இருங்கடா. அடுத்தவங்க சரி. நீங்க என்ன பண்றீங்க தம்பி? சும்மா என்ன பசங்களை அதெல்லாம் இல்ல. ஒண்ணு நான் ஒண்ணு கெடுக்கிற தலைவர். யாரையா மக்குறா? ஊர்ல எத்தனை தலைவர் வந்திருக்கேன். என்னையா சாதிச்சு நீ? எவனா குடிக்க கூடா? சும்மா கேட்டு போயா? நீ ஊரை கெடுத்துதான் ஊர்ல என்னையா சாதிச்சா? அவ்வளவுதான். அவர் சொல்றது சரியானே. நீ சொல்லு. பேசு. பேசிட்டாங்க. யார் தலைவரா? இளைஞர் மன்றம் ஒருத்தங்க. அப்படியா தலைவரா? யார் இந்த புதுசா சுரேஷ் பையன் ஒருத்தன் அறிமுக வந்து அவனா தலைவரா? ஆமாப்பா, அந்த சுரேஷ் பையன் வந்து நம்ம பசங்க எல்லாம் கூப்பிட்டு நம்மள ரொம்ப அதிகப்படுத்திட்டாப்பா. அப்படியா தலைவரா? நீங்க ஒன்றும் கவலைப்படாத. நம்ம ஊர் பசங்க அந்த மாடதானே பாலிசாமி சொல்லி அவன் சுரேஷ் பையன் கையை கால வச்சு வடிக்கிற வழி வந்து தலைவரா. அது முதல்ல செய்யப்பா, முதல்ல அவனை. சரி தலைவரா, செஞ்சிருவேன் தலைவரா. சரிப்பா. ஆமா தலைவரா, சுரேஷுக்கு பாலுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதுல நீங்க உங்க தலையிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது உங்களே அசிங்கப்பட்ட கேள்விப்பட்ட தலைவரா? ஆமாப்பா, நான் அதை தெரிஞ்சு நான் கேட்கத்தாப்பா போனேன். சரி, அது மறுபடியும் நம்மளே பிரச்சனைக்கு இழுத்துட்டான்ப்பா. அப்படியா தலைவரா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாத தலைவரா. பசங்க அவன் பால் பேர்ல சொல்லி 2-3 நாள் ஆயிடுச்சுல ரெடி பண்ணி அவனை சுரேஷ் பேர்ல கையை காலம் வாங்கிடும் தலைவரா. ஆமாப்பா, அது முதல்ல செய்யணுப்பா. அவனை கண்டிப்பா செஞ்சிடும் தலைவரா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இப்ப போய் பால் பேரை பாக்குறேன். நீங்க போய் வேலையை பாருங்க. சரிப்பா, நான் பாலை பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் தலைவரா. சரி, பார்த்துட்டாங்க. சரி தலைவரா. உங்களுக்கு பாக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். என்ன பாலை சொல்ற? ஏதோ சுரேஷ் பையன் ஏதோ தலைவர் அதிகப்படுத்திட்டானா? தலைவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்பதான் நான் அந்த சுரேஷ் பையன் ஒரு வழி பண்ணேன்னா ஒன்னதான் செட் பண்ணிருக்கேன். நீ தான் சுரேஷ் பையன் வழி பண்ணனே. சரி, செஞ்சிருவா. நீங்க ஒண்ணு தேவைன்னா நம்ம குழம்பு கட்டு போங்க. சரி, அப்புறம் தானகார காட்ட முடியாது பாரு. ஆமா, அது முன்னாலே பிடிக்க முடியாது. ஆமா, எங்க குழம்பும் கட்டு போங்க. அதனால
சுரேஷ் பேரை வந்து காலையே எடுக்கணும். எடுத்துறதுல கால கையை என்ன ஆளே கவுத்தி போடுவான். கண்டிப்பா செய்யணும். கால கையை என்ன கால கையை கண்டிப்பா செய்யணும். சரி நான் வந்து நீ வந்து பால் சுரேஷ் பேரை முடிச்சிட்டு சரி வா சாரையம் காய்ச்சி உனக்கா சுட சுட 2 லிட்டர் எடுத்து வச்சுடுறேன். வடிகட்டாம வைங்க. வடிகட்டாம வைங்க. கண்டிப்பா செஞ்சிருவான். எடுத்து வச்சு உனக்கா நான் ரெடி பண்ணிடுறேன். சரி அவனை முதல்ல கதையை முடிக்கணும். சரி கண்டிப்பா வந்துரு. எல்லாம் பண்றேன். சரி நம்மள ஊர்ல யாரும் எதுக்க கூடாது. அதை நம்ம பாத்துக்கணும் தலைவர். நான் தலைவர் சொல்லி தலைவர் யாரும் எதுக்காக பாத்துக்கோங்க. கண்டிப்பா செஞ்சிருவான். சரி அதே மாதிரி அவனை கையக்கால அடிக்கிறப்ப அவன் போலீஸ் ஏதுன்னு போயிடுவான். சரி அது வந்து படிச்சுவேன். அதனால நீ தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும். அதெல்லாம் பாத்துக்க. போலீஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரி பாலு யார் தெரியுங்கள உன்னை பத்தி எனக்கு தெரியாதா பாலு. அப்புறம் போலீஸ் ஏன்றது வரும். உன்னை நம்பி இருக்கேன். போலீஸ் ஏன் எப்படி வரும். சரி பாலு சரி சரி எல்லாம் சரி பேசலாம். சரி ஒரு பாட்டு சாரம் எடுத்து பியூரா எடுத்து வச்சிருவேன் பாலு. அதை மறந்துடாது. கண்டிப்பா எடுத்து வச்சிருவேன். சரி நான் போய் தலைவர் சொல்லிடுறேன். நான் உன்னை சொல்லிட்டேன்னு இல்லையா சொல்லுவீங்க. தலைவர் சொல்லிட்டு நான் போய் நேரம் காய்ச்ச போறேன். காய்ச்சி எடுத்து வச்சிடுறேன். சரி நீனு வந்துரு. சரிண்ணே அப்ப பழகுண்ணே. முதல்ல கதையை முடிச்சுட்டு வரேன். ஆளை கவுத்தி போறோம்ண்ணே. கண்டிப்பா முடிச்சுட்டு வா. சொல்றதா ஆனா அவங்க தெரியும்ல. அது அவங்களுக்கு தெரியுது. தெரிய வைக்கிறதானப்பா நான் சொல்லுவேன். நினைக்கிறேன் அவங்க நல்லது செய்யணும் நல்லா திருத்தணும் நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பணக்காரங்க பெரிய பெரிய வீட்டு வசதிக்காரங்க. ஆனா நீங்க குடிப்பாங்க சீட் அடிப்பாங்க அதெல்லாம் செய்வாங்க. இது உனக்கு தேவையா? நீ படிச்சிருக்க நான் எடுத்து படிச்சிருக்கேன். எடுத்து ஒரு வீட்டுல வேலை பார்த்தியா 5,000 சம்பாதிச்சான்னு இருக்கணும். அதோட நிப்பாட்டிக்கடா நீ. அதெல்லாம் என்னால இருக்க முடியாதுப்பா. படிச்சதுக்கு எனக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். குடிக்கிறதுனா அது ஒரு சொல்றதுக்குலாம் எனக்கு உரிமை இல்லைன்னா அதெல்லாம் யாராலையும் நான் யாருக்கும் கேட்க முடியாது. நீ என்னடா படிச்சு கிழிச்சா படிக்க எனக்கு தானே தெரியும். ஆனா நீ படிக்க வச்சது வந்து எனக்கு தானே தெரியும். ஆனா கண்டிப்பா சொல்றேன் நீ என்ன செய்வே தெரியாது. ஊர் பசங்களோட சேரக்கூடாது. ஆனா பிள்ளைகளோட சேரக்கூடாது. அது எனக்கு முக்கியம். நீ வந்து நல்லா இருக்கணும். என் பிள்ளைய மட்டும் இருக்க பாரு. ஆனா சொல்லிவிட சொல்லிவிட்டு ஏன் மற்றபடி என்ன பயப்படாது. என்ன ஒரு பசங்க போய் சொல்லியிருப்பாங்க இருக்கு இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. நான் என்னடா பண்ண பெருசா குடிக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த பையன் போய் சொல்லி என் அப்பா ஒரே பயமா இருக்கு. அவரை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஊர்ல உள்ள பசங்களும் பெரிய ரவுடிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாடா சுரேஷ் எனக்கு கூட மனசு கஷ்டமா தானே இருக்கு. ஏன்னா அந்த தலைவரை பாலு பெரிய நேசம் நினைக்காத மோசமான ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கடா. அவங்களுக்கு மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அது மட்டும் இல்லடா அவங்க 50 பேர்லயே நாங்க சொல்றதான் கேட்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம சொல்றத ஊர் மக்கள் கேட்பாங்களா எனக்கு சந்தேகமா இருக்குடா. அதெல்லாம் பார்த்தா நம்ம தானே சொல்லணும். குடிக்கிறதுனால என்னென்ன தீமை வருது தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரிய போகுது? குடல் வாழ்ல ஓட்டு விழுகுது. நல்லா சாப்பிட முடியாது. ஆரோக்கியமா இருக்க முடியாது. சீக்கிரமே மனுஷனோட ஆயுதம் முடிச்சுக்கிறதுக்கு நம்மளே வழி அடிக்கிறோம். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம சொல்றதுனால ஒரு பெரிய தப்பே கிடையாது. நம்ம மக்கள் தானே. நம்ம மச்சான் மாமே எல்லாரும் தானே இருக்கேன். எல்லாரையும் நம்ம திருத்து கொள்ளாம இதுக்கு இது ஒரு தப்புனா இதெல்லாம் தப்புன்னு சொன்னா தலைவர் என்னடா யார் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சுரேஷ் குடிக்கிறதுனால உடல் பால ஓட்ட விடுது. சிறுமூளை பாதிக்குது. கல்லீரல் எல்லாம் பாதிக்குது. நுரையீரல் பாதிக்குது. இப்படி பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு தெரியுது. அவங்க படிக்காதவங்க. அவங்களுக்கு இதை போய் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க குடிக்காம இருக்க மாட்டாங்க சுரேஷ். கொண்டாட்டி உள்ளக்கு குடிக்க கஞ்சிலாதான் பரவாயில்ல சுரேஷ். தண்ணி அடிச்சாகணும் சாராயம் குடிச்சாகணும் அப்படிங்கிற முடிவு தான் அவங்க இருக்கிறாங்க. சாராயம் குடிக்கலாம் சொல்றவங்க தான் சுரேஷ் அவங்க எதிரியாக நினைச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கிறது தப்புடா. எந்த சாவங்கிறதுலாம் நினைச்சுதான் நம்ம மக்கள் வாழ்றாங்க. பாவம் ஒரு பொம்பளை டெய்லி போய் 50 ரூபாய்க்கு சம்பாதிச்சிருது. அதே 50 ரூபாய் எடுத்து போய் சாதாரணமா செலவழிச்சுருந்தேன். அந்த பொம்பளை கஷ்டப்பட்டு அர்த்தம் இல்லாம போயிருது. ஆமாண்டா இது கூட பரவாயில்லடா. இன்னைக்கு கல்யாணம் இருந்தாலும் சரி காது குத்தி விட இருந்தாலும் சரி பிராந்தி பாட்டி எல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறாங்களா இது கூட பரவாயில்ல. சாவு வீட்டுல கூட சாராய பாட்டி நடத்துறாங்க. பிரியா கொடுத்தாக்கா பினாயிலே குடிக்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரியா பிராந்தி எடுத்த உதவாங்களா? ஓட்டில் தானே கிடைக்கும் நினைச்சு ஆரம்பத்தில் குடிச்சிடறாங்க. நாளடைவில் அதை விட முடியாம சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடிச்சு அழிக்கிறாங்கடா. குடிச்சு பணத்தை மட்டும் அழிக்கிறடா. அவங்க வாழ்க்கையும் அழிச்சுக்கிறாங்கடா. அவங்க திருந்தணும்டா. அவங்க நம்ம திருந்த வைக்கணும்டா சுரேஷ். நம்ம முயற்சி பண்ணணும்டா. கண்டிப்பா செய்வோம்டா. உறுதியா இதை திருந்தி வைக்கணும் செய்யணும்டா சுரேஷ். ஆனா வந்து நம்ம எல்லாருமே திருந்த மாதிரி சரிடா. என்னப்பா என்னப்பா நீ பாட்டி வந்துருக்க. எதா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான். என்ன விஷயம் சொல்லு. என்னப்பா அடிக்கிற வச்சுக்கிறாத. பேசி என்ன வந்து வெளியே படிச்சு எங்க பின்னாடி 10 கூலி படம் இருக்கு. அடி வெளுத்து போறாங்க. வெளுத்து யாரும் தெரியாம சரியா தெரியுமா?
போடா உன்னை போல பெரிய ஆளை பார்த்திருக்கேன். என்னத்த பாத்திருக்கேன்? உன்னை விட பெரிய ஆளா நான் பார்த்திருக்கேன். நீ என்ன எனக்கு நீதான் எனக்கு சுண்டக்காடா. ஆமா நீ என்ன பெரிய ரவுடி மாதிரி ஆட் பண்றிய. உன்னை போல ரவுடி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா பெரியவன் என்ன பெரியவன். போடா அடிச்சனா செத்து போயிடுவேன். நான் வச்சுக்க என்னடா பேசிட்டு இருக்க. என்ன பேசுற? கொஞ்ச நேரத்துல உனக்கு என்ன ஆக போகுது மட்டும் பாரு. போடா உன்னை போல பெரிய ஆளா நான் பாத்துருந்திருக்கேன். நல்லா தெரியாது தம்பி. இதெல்லாம் நல்லா என்கிட்ட வச்சுக்கிறாத சொல்லிட்டேன் பாத்துக்க. நாயே முதல்ல வீட்டை பாடுறா, அப்புறம் மத்தவங்க பத்தி யோசிக்கலாம். உனக்கு சோறு எனக்கே பெரிய காரியமா இருக்கு. இப்ப ஒண்டாந்த பிடாரி ஊர் பிள்ளைய விரட்ட இருக்கு நீ பேசுறது. போடா மரியாதையா இருந்துக்க. போடா சோறு இல்லைன்னா என்னால உழைச்சு சாப்பிட முடியுமாடா. குடிச்சிட்டு உடம்பு அடிச்சுட்டா எப்படா உழைக்கிறதுக்கு உடம்பு இருக்கு. அதான் யோசிச்சு கூலி பிள்ளைய கொண்டு அடிக்க மாதிரி ஒண்ணு அடிக்க வேண்டாங்கண்ணே. யாரு அது உயர்த்துது? சுரேஷ் பையன் 5-6 எழுத்து படிச்சு விட்டு அடிக்க வந்துட்டான். அடிச்சுட்டேன் சொல்லிட்டு வார்த்தை என்ன நீங்க நீங்க வெளியில அடியாள் இருக்கு பரம்பரை அடியாளுக்கு கூட்டிட்டு இருப்பேன் நானு. மாணவர் 2 பேர் இருக்காங்க. சரியான முரட்டு தெரியும். இன்னைக்கு நீ கேட்டுட்டாடா பொறி வச்சாடாவே. அவன் அண்ணே அன்னைக்கு தலைவர் ஏத்தானாம் பாதன். தலைவர் ஏத்துட்டானா? நம்ம தலைவரே ஏத்து பேசனா. சும்மா விட கூடாதுப்பா. எப்படியாச்சும் ஆளை காலையில் கொல்லச்சணும்பா. அவனை ஆளை கொண்டே வருவான். கொண்டுருவான் கலப்படாங்க. சரி நம்ம பயல வர சொன்ன வந்தாங்களா? யாரு அத தண்ணி அடிக்க போயிருக்காங்க. அடிக்காங்களா? அடிக்கிறேன். ரைட். அது தலைவர் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு ஒரு ரவுண்டு கொடுத்தாரு. சரி அடிச்சிட்டீங்களா? ஃபுல்லா ஏத்திட்டேன். சரி ஏத்திட்டேன். பிராந்தி குடிக்கிறீங்களா? அதுல ரத்தத்துல கலந்துச்சுன்னா அந்த ரத்தம் இன்னொரு ஆளுக்கு ஏத்த முடியாது. எங்க ஊர்ல எல்லாமே குடிக்கிறல சார். அப்படியா? சில கவோய குடிக்கிறாங்க. எல்லாம் தெரியும் எனக்கு. நீ கூட இப்ப குடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப நான் பேசுறதே அப்படிதான் சார். அப்படியா? ஆனா நீ நினைக்கிறது அப்படிங்க சார். ஆனா தெளிவா சொல்ற என் புள்ள அடிக்கணுப்பா. ஏன் நம்ம புள்ள திட்டுறீங்க? ஐயே முன்னாச்சு தெரியாது. குடிச்சது ஊரோட சும்மா முன்னாச்சுங்கிறா. சொல்றேன் கேளு. நான் புள்ள நல்லது ஊருக்கு செஞ்சிருக்கு. அது உனக்கு எனக்கு தான் தெரியும். ஆனா ஊருக்கு உனக்கு தெரியல. அதே அதுக்கு போய் பிள்ளை நல்லதானே பண்ணிருக்கேன் திட்டுறியா? அவன் திட்டுறியா? ஆனா கத்தி குத்துறது நம்ம பிள்ளையாச்சு. ஆனா குழந்தைக்கு படிக்கிறா டாக்டர் பிள்ளை ஆனா ஏமா எக்கேடு எடுத்து போயிடுச்சு அது. ஐயா உங்க ரத்தத்தாலதான் உன் புள்ள காப்பாற்ற முடிஞ்சிச்சு. உன் புருஷனோட சாராயம் குடிச்சிருக்கேன். நீங்க ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒரு மன்றம் மாதிரி அமைச்சு இந்த தலைவர்கிட்ட போய் ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அந்த ஊர்ல சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரிங்களா? அதை முதல்ல செய்யுங்க. டாக்டர் கையில ஒண்ணும் கிடையாது. புரியுதா? சாராயம் வந்து ரத்தத்துல கலந்துச்சு வச்சுங்களேன் ஊர்ல ஒரு வேலை காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் சொல்றேன் சார். எங்க ஊர் தலை அடுத்து சைனா ஃபைட் மாஸ்டர் சாக்கி சான் அவர்கள் வருவார். அடுத்து இந்தியாவின் பெரும் பால் கறக்கல பெரிய புகழ் நமது ராமராஜன் அவர்கள் வருவார். அடுத்தபடியாக சாக்கி சான் அவர்கள் பார்க்கிறார். அடுத்தபடியாக நமது கதாநாயகன் ராமராஜன் அவர்கள் பார்க்கிறதை பாருங்க. செம்பகமே 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 செம்பகமே. இப்பொழுது போட்டியின் முடிவில் ஒவ்வொருவரும் எவ்வளவு பால் கறக்கிறார் என்பதை கண்டறிவோம். மிஸ்டர் ஜாக்கி சான் and Michael Jackson அவர்கள் how many liters for you? Is it 2 liter? 20. Congratulations. அடுத்தபடியாக மைக்கேல் ஜாக்கி சான் அவர்களே நீங்கள் how many liters for you? How many your position? 20. 30 liter. 30.
கம்புலேஷன். அது இந்தியாவின் மாற்ற வந்த ராமராஜன் அவர்களே, தாங்கள் எவ்வளவு பால் கலந்தீர்கள்? போட்டி 40 லிட்டர் கலந்தீங்களா? பின்ன 4 லிட்டர் கலந்தீங்களா? இந்தியாவின் மானத்தை காப்பாற்ற வந்து நினைச்சிருந்தா 4 லிட்டர் பால் கலந்துருக்கீங்களே, இப்படி இந்தியாவின் மானத்தை கப்பல் எடுத்துட்டீங்களே, என்ன இது? நீ கொடுத்தது காலமாடியா என்ன? உங்க மனசில் உள்ள பக்திய அந்த அம்மனுக்கு காட்டுங்கம்மா, காட்டுங்கம்மா. திகு திகு நெருப்பெல்லாம் தெப்ப கொள நீராக தீ மிதிக்க வந்த நம்ம வேண்டுதல் நேராக அம்மன் கோயில் வாசலிலே ஆத்தாவின் பார்வையிலே நம்மூரு பூத்திருவிழா, இது நம்மூரு பூத்திருவிழா.
வரியா 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 வரனே வரனே கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 மனசில் இடம் பிடிச்சா என கண்ணில சொல்லிச்சா ஊரு சனம் ஊக்கில வைக்கும் பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்டு ஒண்ணு போனா இள வட்டமெல்லாம் கட்டு மனம் சுத்தி வரும் தானா இளசிகளை தடுத்தா அது கேட்காது பழசிகளை திங்கு அது பார்க்காது சரியா இந்த மாதிரி கொண்டு பாரு அது போகிற ரூட்ட பாரு அது ஒண்ணுமே நல்லாலே இல்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே இல்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே நீ தந்தி உன்ன நீட்டிக்கிட்டு முந்தி வந்து பாடு பொழுதுக்கும் போக புகழ்ச்சாடி இளவயது போறா திரும்பாது கல்லூரிக்குள் கண்ட கண்ணா நல்ல கனவாக கண்முடித்து கற்றதெல்லாம் நல்ல நலமாக காலமிடுக்கிறது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே காண கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்க்கை ஒன்றும் சரியா சரியா மனசில் இடம் பிடிச்சா எலக்கண்ணில ஜெயிச்சா ஊரு சன்னம் ஊக்கில கூட்டத்தில் இருக்கும் தாய்மார்களே, எனது சகோதரிகளே, எனது உயிரின் மேலான மாணவ மாணவி செல்களே, உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கும்
என்பது எங்களுடைய நோக்கம். அடே அப்புச்சி, என்னடி அப்புச்சு, நம்ம எதுக்குடா வந்த இங்க? ஊர் பொதுமக்களை கொஞ்ச நேரம் பார்த்து அவங்க முன்னாடி இப்பொழுது ஆட்டம் போட்டு ராசா, குழந்தை இறக்கி விடு ராசா, குழந்தை இறக்கி விடு. அடே ராசா, ராணி ராசா, போடு போடு, அதக் போடு, போடு, அதக் 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 அதக். எந்த ராஜா? மாஸ்டர் உடன் வாழலாமா? மாஸ்டர் உடன் வாழலாமா? வாழலாம். மேலே வாழும், கீழே பூமி, கூட பள்ளம். ராஜா கண்ண தள்ள ஒருத்தர் வயிற்றுக்காக இந்த குழந்தை பாருங்க என்ன பாடு பண்ணுவாரு. அடே கீழே விழுந்துடாம பாரு பாடு. நல்லா சிரிச்ச உடன் பாரு பாரு பாய். அதக் 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 அதக். என்னடி அப்புச்சு, என்னடி அப்புச்சு, மக்கள் உரை சிரிக்கிறாயா? ஒண்ணு நன்கூட வரல என்ன? மையப்புடா ராணி. ஒருத்தர் வயிற்றுக்காக இந்த குழந்தை ஒரே. ஆமையா பூச்சி, உங்களை கல்யாணம் கண்ட புளிய மிளகாய உப்பு உப்பு மிளகாய போடுங்க. தக்காளி என்ற முதலீடு 10 காசு 5 காசு பெரிய ஒன்று வந்தேன். 10 காசு 5 காசுல விழுகுது. 5 ரூபா நாணயத்தை காணுங்க. நல்லா சிரிங்க. ஐயோ நம்மளதான் சாமி, நம்மளா ஏன் நம்பிக்கை மேல காசு காய போடியா ராஜா. இறங்கு உடன் பாய் ராஜா. பாயே பாயே பாயே. அடே 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 ராணி ஓடியா. வெளியவாமா இப்படியே மேல போது குடிக்கவே அழைக்கடா. சாப்பாடு கிடையாது. 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு அம்புச்சு. பதில் சரியாலாமா? ஒண்ணும் வரலையா அம்புச்சு? அதே ராணே இன்னும் 2 பாய் உடன் பாய் காசு வந்து வாப்பா. அடே 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 ராணே தாய்மார் ஆம்பளை பார்த்து அடிச்சா காசு வராது. தாய்மார்களை பார்த்து அடி அடி. மத்த ஊர்லாம் போயிருக்கேன். ஆனா போட்ட காசை எடுக்கிற ஊருக்கு ஒரு ஊரு தான் சாப்பிச்சு. 10 காசு போட்டாங்க, 15 காசை தூக்கிட்டாங்க. அது அது போடு எல்லாரும் போடு. அது ராஜா போடா ராஜா. அது 100 ரூபா கொடுத்துருக்காரு.
அமைச்சுக்கிறோம். அவருக்கு நமது குழுவின் சார்பில் நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு உடன்பாய்ப்பா லிங்கத்துக்காண்டி, இந்த உடன்பாய் லிங்கத்துக்காண்டி பாயே பாயே 100 ஆண்டிற்கு பாயே 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 ராஜா அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏதோ வயிற்று போகாண்டி இருக்கேன். கூடி நிற்கும் பெரியவர்களை 10 மாசம் சிவந்த கொடுத்த புள்ள மட்டமல்லாக படுத்து என் அன்பு கணவர் கையெடுத்து ரத்தத்தை புளிய போறார். அடா ராஜா அடே 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 சோற கையெடுக்கப்பா விட்டாது அடே அடே அம்புச்சா பெரியவங்களா இருக்குன்னு பாத்தீங்க. ஏதோ 4 மக்கள் போடுவாங்க, கையாளர் போட்டா ஏதோ பழப்பு போடுன்னு பார்த்தேன். வேற பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கலாமே. சரி, இந்த ஊர்ல காசு புழக்கெல்லாம் இருக்கு. கொஞ்ச நேரம் சென்று பார்ப்பேன், நவதானியம் வருதான்னு பார்ப்பேன். உப்போ புளியோ அரிசியோ மிளகாயோ உங்களை கையாள உப்போ வந்து சேர்மான்னு பார்ப்பேன். அதுல நம்பிக்கை வரவே 2 சாட்டை அடிய போடு. அடே ராஜா அடே சரிங்கப்பா. அடே அம்புச்சா மேடையில இருக்க காசு விடுறாப்ல இல்ல, 2 மணி சாட்டியை குடிச்சு விட்டு போட்டேன். அடே அடே உள்ள வயிற்றுல போடாதீங்கப்பா காசு. ரவுண்டுல வா, என்ன விடாத ரவுண்டுல வா ரவுண்டுல வா ரவுண்டுல வா ரவுண்டுல வா. ராணி எந்திரியமா போதும் படுத்தது பொறுத்தது போதும் குஞ்சு எழு போவோம் ஊருக்கு. உட்காரு. என்ன பைத்தியா காது விடுங்கப்பா. எங்கே நீ